தேங்காய் உடைச்சிட்டீங்களா? தேங்காய் உடைச்சாச்சு. வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம். ஓகே, என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு பசங்க எல்லாம் லீவ்ல இருக்கு. ஆமா, சனிக்கிழமை வந்து தீனி கட்டிச்சுங்க. அதுக்காக கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல காரமா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுங்க. ஓகே ஓகே, அது ரெடி பண்ணுவோமா? ரெடி பண்ணுவோம். அது சாட்டர்டே சண்டே வந்து அம்மா வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு பசங்க டார்ச்சர் தான். சரி, செய்ய ஆரம்பிச்சிருங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசியை ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில காய வச்சிருந்தேன் ஃபேன் காட்டுல. ஓகே, அதை வந்து ஈரப்பதம் இருக்கும் போதே எடுத்துக்கணும். இப்படியே இதை வந்து மிக்சியில போட்டு குறப்பா நான் அரைச்சிக்குவோம். இப்ப ஓகே ஓகே, அரைங்க. மிக்சியில போட்டுக்குவோம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கரகரப்பா அரைச்சிக்கோங்க. ஓகே. இப்போ இதில் போட்டு வேக வச்சுக்குவோம். கொஞ்ச நேரம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்குவோம். அப்போதான் உப்பு தண்ணி தெளித்து பிணையும் போது நல்லா உருட்டுறதுக்கு வரும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். A few moments later. ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு, எடுத்துருவோம். அதை இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போறோம். வெங்காயம் ஆஃப் பண்ணிடலாம். இதில் போட்டுக்கலாம். இப்போ மாவுல வெங்காயம் போட்டாச்சு. இப்போ தேங்காயும் அதிலே போட்டுக்குவோம். இப்போ தேங்காய் போட்டாச்சு. கல் உப்பை வந்து தண்ணியில போட்டு இதுக்கு தேவையான அளவு போட்டுருக்கேன். அதை கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதில் தெளிச்சு பிணைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசையணும். ரொம்பவும் ஊத்திடக்கூடாது. இந்த அளவு தண்ணி ஊத்தினா போதும். வருங்க, உருட்டை வரணும். இப்படி உருட்டை வந்தாலே கரெக்டா இருக்கும். இப்போ போதும். இப்போ உருட்டி வச்சிடலாம். எல்லாத்தையும் வேக வைக்கணும் இந்த இட்லி பானையில வச்சு. இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ இது உருட்டி வச்சு இது வேக வச்சிடலாம். இது வேகட்டு, மூடி வச்சிடலாம். A few moments later. இது வெந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். கொஞ்சமா இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த எண்ணெயில 1/4 ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள்.
இப்போ இந்த வெந்தய கொழுக்கட்டையை இதில் போட்டுடலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஓகேம்மா, கொழுக்கட்டை ரெடியா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். ஆமா, இது மாதிரி மிளகு போட்டு செய்யுங்க. மிளகு போடாமலும் செய்யலாம், நல்லா இருக்கும். ஆமா, அப்படியே வேக வச்சு கூட சாப்பிடலாம். ஆனா எங்களுக்கு மிளகு போட்டு அந்த வாசம் ரொம்ப நல்லா கூட கொஞ்சம் வாசமா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகேவா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கும். பாய். ஓகே பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது எவ்வளவு நேரம் ஆனாலும் பூவா இருக்கும். ஏமா அதை எடுத்து ஒண்ணு உடைச்சு காட்டுங்கம்மா. கொழுக்கட்டை நல்லா உதிரா இருக்கும். ஆமா, நல்லா சாப்பிட்டா அப்படியே உப்புமா மாதிரி நல்லா இருக்கும். இதே மாதிரியே இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் ஹார்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு நல்லா இருக்கும். அது தேங்காவும் நல்லா ஜாஸ்தியா போட்டு செய்யுங்க, நல்லா இருக்கும். ஓகேம்மா, சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.